ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற 3/8/2025 அன்று வருகின்ற ஆடிப்பெருக்கின் சிறப்புகளையும் எந்த நேரத்தில் வழிபட்டால் சிறப்பு என்பதனை பற்றியும், பிறகு சரடு மாற்றிக்கொள்ள எந்த நேரம் உகந்தது என்பதனை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். விவசாயம் செழிக்க நம் முன்னோர்கள் காவேரி தாயை வழிபட்டார்கள். இன்றும் ஆடி மாதத்தில் விதை விதைப்பார்கள். காவேரி கரையோரங்களில் அங்கு வசிப்பவர்கள் அங்கு சென்று நாம் வழிபடலாம். அல்லது நீர்நிலைகள் அருகில் இருந்தால் நாம் அங்கு சென்றும் வழிபடலாம். இல்லை என்றால் வீட்டிலேயே எளிமையாக நாம் வழிபடலாம். பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு நம் இஷ்ட தெய்வங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு ஒரு தாம்பால தட்டை எடுத்து அதில் பச்சரிசியை பரத்தி செம்பு அல்லது பித்தளையிலான சொம்பில் சுத்தமான நீர் நிரப்பி மஞ்சள் சந்தனம் போட்டிட்டு அதில் வாசனை திரவியங்களை சேர்த்து, அதாவது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம துளசி, வேப்பிலை, எலுமிச்சைப்பழம் எல்லாவற்றையும் சேர்த்து காவேரி தாயை எழுந்தருள்வதாக நினைத்து நாம் அந்த சொம்பை பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நாம் அன்றைக்கு வழிபட. பூஜை செய்ய உகந்த நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை உள்ள அந்த நேரத்தில் நாம் வழிபடலாம். அதே மாதிரி தாலி சரடு அன்றைக்கு மாற்றிக்கொள்வார்கள். சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரம் காலை 9:45 மணி முதல் 11:45 வரை உள்ள அந்த நேரத்தில் நாம் சரடை மாற்றிக்கொள்ளலாம். புது மண தம்பதிகள் கூட அன்றைக்கு காவிரி கரைக்கு சென்று சரடு மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கன்று சிலர் தங்கம் வெள்ளி கூட வாங்குவார்கள். ஆனால் நாம் அரிசி, பருப்பு, மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் அதையெல்லாம் நாம் அன்றைக்கு வாங்கி வைக்கலாம். ஏனென்றால் நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது நல்ல விஷயங்களை தொடங்கினாலோ அன்றைக்கு அது பெருக்கி கொடுக்கும் என்று சொல்வார்கள். அன்றைக்கு பிரசாதமாக சித்திரான்னங்கள் செய்யலாம். அதே மாதிரி கிராமப்புறங்களில் இன்றளவும் உள்ளது. சித்திரான்னங்களை செய்து எடுத்துக்கொண்டு போய் வழிபட்டு விட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு மகிழ்வார்கள். ஸ்ரீரங்கத்திலிருந்து காவேரி தாய்க்கு சீர்கொண்டு வரும் பழக்கம் இன்றளவும் உள்ளது. நாம் காலை பூஜை செய்ய முடியவில்லை என்றால் மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள்ளாராக நாம் பூஜையை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாளை தவற விடாமல், அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை நாம் வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித சுபிட்சங்களையும் பெறுவோம். அதாவது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.